ஆனா இவ்ளோ பெரிய அமௌண்ட் திடீர்னு போய் எடுத்தா அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு பொண்டாட்டியா எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏய், என்னடி பெரிய ரைட்ஸ் இருக்கு? சும்மா எப்ப பார்த்தாலும் அது இருக்கு இது இருக்குன்னுட்டு சும்மா நோய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அதான் நான் தான் எடுத்தேன்னு சொல்றேன்ல. அதுக்கு மேல நீ தெரிஞ்சுக்க வேண்டியிருந்தா சொல்ல போறேன். சொல்லல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்க. சும்மா கத்திக்கிட்டு. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அப்ப அந்த 5 லட்சத்துக்கு எந்த கணக்கும் நான் கேட்கவே கூடாதா? தெரியாம தான் கேக்குறேன். இதே மாதிரி உங்ககிட்ட சொல்லாம அந்த 5 லட்சத்தை நான் எடுத்து அது ஏன் இஷ்டம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாதுன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? பதில் சொல்லுங்க, நீங்க விட்டுருவீங்களா? அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? ஆமாடி, அப்படிதான். மச்சான், டேய் ரவி, ஏய் என்ன என்னாச்சு? என்னாச்சுமா? எதுக்கு இவ்வளவு சத்தம் போடுறீங்க? கேளுங்கக்கா. டேய், என்னடா நடக்குது? என்னடா பிரச்சனை இங்க? என்ன உமா பிரச்சனை? நாங்க ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் வச்சிருக்கோம். நிலாவோட ஃபியூச்சருக்காக அதுல அப்பப்ப பணம் போடுவோம். சரி, இன்னைக்கு அந்த அக்கவுண்ட்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காரு. 5 லட்சமா? 5 லட்சமா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எதுக்கு எடுத்தீங்கன்னு கேட்டா அத நான் கேட்க கூடாதா? எனக்கு அந்த ரைட்ஸ் இல்லன்னு ஒரே சண்டை போடுறாரு. ஏய், பேச்ச மாத்தாதடி. நான் உனக்கு ரைட்ஸ் இல்லன்னு சொல்லல. எனக்கு பணம் எடுக்க ரைட்ஸ் இல்லையான்னு தான் கேட்டேன். சும்மா ஏதாவது. அப்படிதான் பேசுனீங்க, இப்படியும் தான் பேசுனீங்க. அது மட்டுமா? அது நான் சம்பாரிச்ச பணம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு என்னன்னு கேக்குறாரு. சரி, ஆமா, அப்படிதான் கேட்டேன்னு வச்சுக்க. நான் என்னோட பர்சனல் தேவைக்காக 5 லட்சம் எடுத்தேன், செலவு செஞ்சேன். அதனால இப்ப என்னவா? உன்கிட்ட வந்து நகையை கேட்டனா இல்ல உங்க அப்பா வீட்ல இருந்து வாங்கிட்டு வர சொன்னேனா? கேளுங்க, எல்லாரும் நல்லா கேளுங்க. இப்படிதான் பேசிட்டு இருக்காரு. டேய் ரவி, என்னடா பிரச்சனை? ஏதோ 1000 2000னா பரவாயில்ல, 5 லட்சம் எடுத்தீனா வீட்ல இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்களா? நான் என்ன கேட்காம எடுக்கலன்னு சண்டை போடல மாமா. என்ன செலவுக்காக எடுத்தீங்கன்னு மட்டும் தான் கேட்டேன். அந்த காரணத்தை சொல்லாம இவ்ளோ சண்டை போடுறாரு. மச்சான், சொல்லுங்க மச்சான். ஏதோ ஒரு தேவைக்கு தானே எடுத்திருப்பீங்க. அது என்னன்னு சொல்ல? பேசுங்க மச்சான், ஏதாச்சு. அவர் சொல்ல மாட்டாரு. அவரு சொல்லவே மாட்டாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டாலும் அவர் சொல்ல மாட்டாரு. ஏன் உமா அப்படி சொல்ற? ஏன்னா அந்த காசை அவர் செலவு பண்ண காரணம் அப்படி. என்னது 5 லட்சமா? என்ன காரணம்? அப்போ அவரு எதுக்காக செலவு பண்ணாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு நேரடியாலாம் தெரியாதுக்கா. ஆனா கரெக்டா என்னால சொல்ல முடியும். அதை ஏன் வாயால சொல்ல வேண்டாம் நான் பாக்குறேன். என்ன உமா பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஏமா அவன் தான் வாயை திறக்க மாட்டேன்றான். அப்ப நீயாவது சொல்லு, எதுக்கு தான் அந்த காசு எடுத்து செலவு பண்ணா? சக்தி. சக்தி? யார் அந்த சின்ன பையனா? சக்தியா? அவனுக்கு என்ன வந்துச்சு? அவனுக்கும் இந்த 5 லட்சத்துக்கும் என்ன சம்பந்தம்? இன்னுமா நீ உங்களுக்கு இதெல்லாம் புரியல? அந்த சக்தியை அடிபட்டு ஹாஸ்பிடல்ல படுத்திருக்கான்ல, அவனுக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக பணம் கேட்டிருப்பாங்க. இவர் போய் தூக்கி கொடுத்திருப்பாரு. டே ரவி, என்னடா இது? என்னம்மா பேசுற நீ? ரவி எதுக்கு அந்த பையனோட ஆபரேஷனுக்கு செலவு பண்ணோம்? நாமளே அவனை எப்படி வீட்டை விட்டு விரட்டதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ வேற சும்மா இருமா. அப்படி எல்லாம் இல்லன்னு. இவரு அவனுக்காக தான் செலவு பண்ணிருக்கணும். ஏமா எங்க இல்லன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அவரை. டேய் பேசேன்டா. மச்சான் சொல்லுங்க மச்சான். சொல்லுங்க. டேய் என்னடா அமைதியா நிக்கிற? டேய் இத சொல்லுடா. கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. ஐயோ டேய் டேய் ரவி, நீ உட்கார்ந்திருக்கிறத பார்த்தா அவன் சொல்றதுல உண்மை போல இருக்கே. ஏதாவது பேசுறா? டேய் உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? வாயை திறந்து பேசுறா. உண்மைதான் அண்ணி. நான் என்ன பொய்யா சொல்றேன்? சரி, வேணும்னா ஒண்ணு பண்ணுவோம் வாங்க. இப்பவே எல்லாரும் ஒண்ணா கிளம்பி போவோம். அந்த பையனை சேர்த்து இருக்கிற ஹாஸ்பிடல்ல போய் விசாரிச்சா தெரிஞ்சிட போகுது. மச்சான் ஏதோ பேசுங்க மச்சான். அக்கா பேசுறப்ப அமைதியா இருக்கீங்க. ஒண்ணு ஆமானுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. டேய் கேளுடா. டேய் ரவி, வாயை திறந்து பேசுறா. எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, சக்திக்கு தான் கொடுத்தேன். இப்போ என்னமா? பாத்தீங்களா, நான் சொல்லல. டேய் அவனுக்கு எதுக்குடா 5 லட்சம் கொடுத்த? டேய்
அந்த பையனுக்கு எதுக்கு நீ 5 லட்சம் ரூபா கொடுத்த? அவனுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? பேசு ரவி. போனா போதுன்னு தர்மம் பண்றதுக்கு 1000 2000 5 லட்சம் என்னங்க இதெல்லாம்? அந்த பையன் கிட்ட இவர் கொஞ்ச நாளாவே கரிசனமா தான் நடந்துக்கிறாரு. இன்னைக்கு கூட அவனுக்கு அடிபட்டுருச்சுன்னு விஷயம் கேள்விப்பட்டதுமே முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஆளையே காணோம். அப்புறம் பேங்க்ல இருந்து பணம் எடுத்ததா மெசேஜ் வந்துச்சு. டேய் என்னடா? உமா ஒரு நிமிஷம். டேய் ரவி, நீ எதுக்கு இத பண்ணன்னு யாருக்குமே எதுவும் புரியல. ஆனா நீ பதில் சொல்லி தாண்டாகணும். டேய் அந்த அனாதை பையலுக்கு எதுக்கு 5 லட்சம் செலவு பண்ண? அவன் சின்ன பையன், பார்க்க பாவமா இருந்துச்சு. பாவமா? டாக்டர் அவனுக்கு ஆபரேஷன் பண்ணலன்னா செத்துருவான்னு சொன்னாங்க. அதான் கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. டேய் அவசரத்தா நமக்கு என்னடா? பாத்தீங்களா பாத்தீங்களா, அவர் வாயாலே சொன்னாரு பாத்தீங்களா? யாரு அது? உங்க அப்பா வேலை தானே. அந்த ஆளு நாங்க சம்பாரிச்சது எல்லாத்தையும் நாசம் பண்றாரு. கஷ்டப்பட்டு உழைச்ச காசு எல்லாத்தையுமே இப்படி சென்டிமெண்டா வேஷம் போட்டு புடுங்குறாரு. இவரும் போய் ஏமாந்து குடுத்துட்டு வந்திருக்காரு. என்னங்க நியாயம் இது? நானும் தெரியாம தான் கேக்குறேன், யார் அந்த பையன்? அவனை காப்பாத்தியே தீரணுமா? அவரோட கிட்னியை விட்டு காப்பாத்த வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏன் புருஷன் கிட்ட நடிச்சு பணத்தை புடுங்குவாங்களாமா? இதை இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த குடும்பத்தையும் நடுத்தரவுல விட்டுருவாரு அந்த ஆளு. அதுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டி ஆகணும். வாங்க. இந்தப்பா குடி. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒருத்தவங்க ஏமாலியா இருந்தா அப்படியே மொத்தமா உருவிட்டு விட்டுருவீங்களா? நீங்க மிளகா அரைக்க என் புருஷன் தலை தான் கிடைச்சதா? என்னமோ பெருசா உங்க எல்லாரையும் விட நான் பெரிய ஆளு. வாரத்துக்கு ஒரு வாட்டி சீன் போடுவீங்க. காசு பணம்னு வந்த உடனே அதெல்லாம் மறந்து போச்சா? பெத்து போட்ட 4 பிள்ளைங்கள்ல யார் இழிச்ச வாயினி தேடி புடிச்சு ஏன் புருஷனை தான் ஏமாத்திருக்கீங்க. அம்மா ஒரு நிமிஷம். உன் புருஷனை நான் எப்ப ஏமாத்தினேன்? நான் எதுக்கு ஏமாத்தணும்? நாங்களே இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுல வந்து உட்காந்துருக்கோம். நீ பாட்டுக்கு வந்து கத்திட்டு இருக்க. இந்த மான ரோஷம்லாம் என் புருஷன் கிட்ட கையேந்தி பணம் வாங்கும் போது இருந்திருக்கணும். அப்ப மட்டும் இனிச்சுதோ? இந்த பர்மா, நீ தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்க. உன் புருஷன்கிட்ட யாரும் போய் பணம் கட்டி நிக்கல. எங்களுக்கு தெரியாம அவனே வந்து ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டியிருக்கான். கூடி சீக்கிரம் அந்த காசை திருப்பி கொடுத்துடுறோம். இப்ப கிளம்பு. பாத்தீங்களா? வாங்கினதெல்லாம் வாங்கிட்டு இப்ப கிளம்புங்களாம். எவ்வளவு அசால்ட்டா சொல்றாரு. அதென்ன 1 ரூபா 2 ரூபாவா? 5 லட்சங்க, 5 லட்சம். இவருக்கு தான் புத்தி இல்ல, தூக்கி கொடுத்துட்டு வந்துட்டாரு. உங்களுக்கு தான் மானம் மரியாதை ரோஷம் அதாவது எல்லாம் இருக்குல்ல. உங்க காசு எங்களுக்கு வேண்டாம், எடுத்துட்டு கிளம்புன்னு சொல்லி அனுப்பி விட வேண்டியதானே? அதை விட்டுட்டு எவனோ ஊர் பேர் தெரியாதவன் உயிரை காப்பாத்த எங்க பணம் தான் உங்களுக்கு கிடைச்சதோ? ஏன் உமா, என்ன பிரச்சனை பண்ணணும்னே கிளம்பி வந்திருக்கிறியா? அவன் தான் எங்களுக்கு தெரியாம அவனாவே வந்து பணத்தை கட்டியிருக்கிறான். அதான் அப்புறமா திருப்பி தரோன்னு சொல்லிட்டோம்ல. அதுக்கப்புறமா எதுக்கு ஏமாத்திட்டோம் புடுங்கிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்வு, காரு, இந்த வசதி, இது எல்லாமே எங்க கிட்ட இருந்து நீங்க புடுங்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து எங்க கிட்ட சொல்றீங்களா இது எல்லாத்துக்கும் இவங்க கூட்டா? கூட்டும் இல்ல ஒண்ணு இல்ல. நியாயத்தை கேட்க வந்தா கூட்டுக்கிட்டுன்னு சொல்லுவீங்களா நீங்க? ஆமா, நாங்க கும்பலா வந்து கேள்வி கேட்கும் போதே இவ்வளவு தூரம் பேசுறீங்க. இந்நேரம் உமா மட்டும் தனியா வந்திருந்தா எப்படி எல்லாம் பேசிருந்திருப்பீங்களோ. இப்ப என்னடி வேணும் உங்களுக்கெல்லாம்? நியாயம் வேணும். என்னம்மா நியாயம் வேணும்? யார் இப்ப உங்களுக்கு எல்லாம் அநியாயம் பண்ணது? நியாயம் கேட்டு வந்திருக்கீங்க. ஏண்டா ரவி, என்ன அமைதியா பேசாம நிக்கிற? பணம் கட்டினது நீதானே? எதுக்கு கட்டின, ஏன் கட்டின, அத விளக்கமா சொல்ல வேண்டியதானே? ஐயோ, தயவு செஞ்சு எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்புறீங்களா? இதோட இதை விட்டுருங்க. என்னது என்னது விட்டுறதா? ஏங்க
நம்ம புள்ளையோட எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்ச காசு எடுத்துட்டு போய் ஊர்ல உள்ள எவனுக்கோ போய் செலவு பண்ணுவீங்க. அத கேட்டா அது ஏன் பணம், அத நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணுவேன், அது என்னோட ரைட்ஸ், கேட்க உனக்கு உரிமை இல்லைன்னு சண்டை போட்டு வருவீங்க. இங்க வந்து கேட்டாலும் கேட்க கூடாதா? யாரும் இல்லாத அனாதை பயலுக்கு சம்பாரிச்சு போடுறதுக்கு நாங்க என்ன அனாதை ஆசிரமம் வச்சிருக்கோம்? உமா, உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அவன் சின்ன பையன், அவனுக்கு யாரும் இல்ல, அனாதை பையன் அந்த வார்த்தையை சொல்லாதன்னு. கேட்க மாட்டியா நீ? நான் கேட்க மாட்டேன். நான் அப்படிதான் சொல்லுவேன். அவன் யாரும் இல்லாத அனாதை. யாரு இருக்கா அவனுக்கு? இவங்க 2 பேரும் அவனோட சொந்த தாத்தா பாட்டியா? இல்ல தானே? அப்புறம் அப்படி சொல்றதுல என்ன தப்பு? இல்ல, எனக்கு புரியலங்க. இது வரைக்கும் நீங்க எதுக்காகவும் யாருக்காகவும் இப்படி பறிஞ்சு பேசினது இல்ல. என் கூட சண்டை போட்டதும் இல்ல. யாருங்க இந்த பையன்? அவனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? உங்க அப்பா தான் வேலை வெட்டி இல்லாம அவனை புடிச்சிட்டு வந்து வளர்க்கறாருன்னா உங்களுக்கு என்ன? இந்த அனாதை பையனும் நாங்களும் ஒண்ணாங்க. உமா, அப்படி சொல்லாத. அனாதை அனாதை அனாதை. உமா, அவனை எதுக்கு அனுப்புற? யாரடி அனாத? இவன் என் புள்ள, என் ரத்தம். இவன் என் சொந்த பிள்ளடி. என் புள்ள. டேய் டேய் ரவி, என்னடா சொல்ற? புள்ளையா? டேய் ரவி, உனக்கு என்ன மூளை கீழே குழம்பி போச்சா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? கண்ணதையும் உளராதடா. நான் வளரல. எனக்கும் பிரியாக்கும் பிறந்த குழந்தைதான் இந்த சக்தி. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இவன் உங்களுக்கும் பிரியாக்கும் பிறந்த குழந்தையா? அப்போ இன்னமும் பிரியாவோட தனியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இத்தனை வருஷமா என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்கல்ல? பதில் சொல்லுங்க. சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சா. சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு வருஷ கணக்கா ஏமாத்திட்டு இல்ல. ஏதோ இவன் ஹாஸ்பிடல் செலவுக்கு பணம் கட்டிட்டேன்னு சொல்லி இவ்வளவு சண்டை போடுறீங்களே. அவன் என்னோட பையன். அவன் உயிருக்கு போராடும் போது நான் கட்டாம அவனுக்கு வேற யார் கட்டுவா? அத கூட அவனுக்கு உரிமையை செய்ய முடியாம திருட்டுத்தனமா செஞ்சுட்டு தூர நின்னு பார்த்தேன். ஏன்னா எனக்குள்ள அவ்வளவு குற்ற உணர்ச்சி. இவன் என்னோட மகன் உங்க எல்லாருக்கும்
இப்போ நான் சொல்லிதானே இப்ப எல்லாருக்கும் தெரியுது. இத கேட்கும் போது உங்க எல்லாருக்கும் எப்படி ஷாக்கா இருந்துச்சோ அதே மாதிரிதான் அவனுக்கும் ஷாக்கா இருக்கும். ஏன்னா நான் தான் அவனோட அப்பாங்கிற விஷயம் அவனுக்கும் இப்பதான் தெரியும். இது வரைக்கும் நான் அவன்கிட்டயும் சொல்லல. பெத்த மகன் கண்ணு முன்னாடி இருக்கான். அவன்கிட்ட நான் அவன் அப்பான்னு சொல்லிக்க கூட முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? வீட்ல பொண்டாட்டி புள்ளைய வச்சுட்டு வெளியே இன்னொருத்தைய மெயின்டைன் பண்றியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சீ, பு. உமா, என்ன மன்னிச்சிரு. நான் தெரிஞ்சு எந்த தப்பு பண்ணல. நான் செஞ்ச ஒரே தப்பு, எப்ப இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சோ அப்பவே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அதுக்கு தைரியம் இல்லாம போச்சே தவிர மத்தபடி வேற எந்த நோக்கமும் இல்ல. இத பாரு, இத வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா தனியா ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்றேன்னு தப்பு தப்பா யோசிக்காதம்மா. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. என்ன மன்னிச்சிருவோமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறியா? அவ கூட சேர்ந்து புள்ளைய பெத்துக்கிட்டதே தப்பில்ல. ஐயோ உமா, நான் அப்படி சொல்லல. ஏன் அது பழைய கதை உமா. இல்லையே, இது புது கதையால வந்து நிக்கிறானே. ஏய் ப்ளீஸ் உமா, என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஓ, இதுக்கு மேலயும் நான் உன்னை புரிஞ்சுக்கணுமா? என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்து என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டல. இனிமே இந்த உமா யாருன்னு நீ பாப்ப. சக்தி, பாட்டி சக்தி, பாட்டி சக்தி, ஏய் வாடா. நான் தான் உன் அப்பா. வா. இல்ல, நான் வரமாட்டேன். நீ அப்பாவா நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்டா அப்படிலாம் சொல்ற? நிஜமாவே நான் தான் உன் அப்பா. இத்தனை நாளா இதை உன்கிட்ட சொல்ல முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன்டா. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. ஆனா நான் சொன்னது அத்தனையும் சத்தியம். ஏய், வாடா, ஒரே ஒரு தடவை என்ன கட்டி பிடிச்சுக்கூட. இங்க வாடா. வா. பாட்டி ஒண்ணுமில்லப்பா. பாட்டி அழாத, அழாத. பாட்டி பாட்டி ஏய். சக்தி, நான் வரமாட்டேன். எனக்கு உன்னை பிடிக்கல. புரியுதுடா. என் மேல உனக்கு அவ்வளவு கோபம் இருக்கும். இத்தனை நாளா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்திருக்கிற கோபம் வரும். இதான் உன் அப்பனோட சூழ்நிலை. இவ்வளவு நேரம் நான் சொன்னேன்ல, அது முழுசு உண்மைடா. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. ஒன்னும் தேவையில்லை, நீ கிளம்பு. நான் உன்னை பார்க்க விரும்பல. இவ்வளவு நாளா பொய் சொன்னது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரும் என்ன திட்டும் போது அமைதியா என்ன வேடிக்கை தானே பார்த்த.
அப்போல்லாம் தெரியாதா நான் உன் மகனு? இப்ப மட்டும் வந்து பெருசா பேச வந்துட்ட. ஒன்னும் தேவையில்லை, நீ போ. நான் பண்ணதுக்கு கால விழுந்து கூட மன்னிப்பு கேக்குறேன்டா. ஏய் சக்தி, என்ன மன்னிச்சிருடா. ஏய் ப்ளீஸ்டா. அம்மா சொல்லுங்கம்மா. எனக்கு நீ வேண்டாம். டேய், அப்பாவை மன்னிக்க மாட்டியா? தாத்தா பாட்டி மட்டும் போதும், நீ கிளம்பு. அப்பா பாட்டி அவரை போக அப்பா சொல்லுங்க அப்பா நீங்க பாட்டி. சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னாவ கேப்பாப்பா. அப்பா அம்மா அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, கேப்பாம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா அப்பா 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 ப்ளீஸ் சொல்லுங்கப்பா. டேய், நான் சொல்லலடா. உண்மை தெரியும் போது சக்தி உன்னை ஏத்துப்பான்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதை விட அவன் மனசை ரொம்ப ஆழமா டச் பண்ணிட்ட. டேய், அவன் மனசுல எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்திருந்தா நீ எனக்கு தேவையில்லை, உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவான். அப்பா அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னா அவன் கேப்பான்ப்பா. ப்ளீஸ்ப்பா. இத பாரு, இதுல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. சக்தி ஒன்றும் கை குழந்தை இல்ல. அவனுக்கு எல்லா விவரமும் தெரியும். ஆ? தெரியாத எல்லாத்தையும் நீ இப்ப சொல்லிட்டியே. இதுக்கு மேல அவன் என்ன சொல்றானோ அதை நீ மதிக்கணும். சக்திக்கு உன் கூட பேச பிடிக்கலன்னா அதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும். தப்பு செஞ்சவன் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். இந்த நிமிஷத்துல இருந்தாச்சும் ஒரு மனுஷனா மனம் திருந்தி வாழப்பாரு. இதுக்கு மேலே சக்தி மனசை காயப்படுத்தாம முதல்ல இங்கிருந்து கிளம்பு. டேய் போடா.